ஹலோ கைஸ், அதாவது அந்த 5 மினிட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நிறையா நான் வழக்கமாகவே சும்மா ஒரு டெய்லி ஒரு 2-3 பேர் அடிப்பாங்க. பட் அந்த வீடியோக்கு அப்புறம் நிறையா ஃபோன் கால்ஸு ஒரே விஷயந்தான், திருப்பி திருப்பி எனக்கு அப்படி தான் இருக்குது, எனக்கு அதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் பேசுகிறாங்க. ஸோ நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெலிகிராம் டிஸ்கஷன் வைக்க போகிறோம். வழக்கமாக இது நான் ஒரு 1 மந்த் முன்னாடி பண்ணேன், மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பிகினர்ஸ் ஃபோக்கஸ்ட். நீங்கள் மெயின்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வரலாம். ஒரு டிஸ்கஷன். ஸோ சண்டே ஈவினிங் 7லேருந்து 10-10:30 வரைக்கும் போகும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். சரியா? ஸோ டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது வாய்ஸில் பேசுகிறது. நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணுறீங்க. இப்போது நான் ஒரு வேலையாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணும்போது என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. ஒருவேளை அட்டன் பண்ணி பேசினாலும் என்னால் தெளிவாக சில விஷயங்கள் பேச முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த டெலிகிராம் டிஸ்கஷன். சரியா? உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு, இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜிக்கு, ப்ராப்பர் கைடன்ஸுக்கு, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு ஓவரால் கைடன்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. டெலிகிராம் குரூப்பில் நம்ம டிஸ்கஷன் வைக்க போகிறோம். ஏன் சார் டெலிகிராம் குரூப்பில் யூடியூப்பில் மெசேஜ் தான் போட முடியும், டெலிகிராமில் பேச முடியும். நான் சடனாக உங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்பேன். கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் டக்குன்னு அனுப்புவீங்க, எனக்கு பர்சனலாக அனுப்புவீங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் பிகினர்ஸ் ஃபோக்கஸ்டாக இந்த டிஸ்கஷன் இருக்கும். 7லேருந்து 11 வரைக்கும் நான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருக்கும். உங்களை தாண்டி உங்களை மாதிரியே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு சொல்கிற அதே இது நம்மளுக்கு பொருந்தும். ஸோ அப்படியும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. சண்டே 7 to 11. இந்த வாரம் மேரத்தானு இன்றைக்கி போட்டிருக்கேன். சாட்டர்டேக்கு போட வேண்டிய மேரத்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சண்டே நைட்டு 7 to 11 டெலிகிராம் குரூப்பில் வந்துடுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது சில சிம்பிள் விஷயங்கள் தான். சரியா? நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்லுவேன். இந்த சென்ஸ் உங்களுக்கு மனசு ஆறுதலுக்காக சில வார்த்தைகள் பொய்யா சொல்ல மாட்டேன். மனசு ஆறுதல் படுத்தலாம், பட்டு பொய்யா சொல்லி மனசு ஆறுதல் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, நான் கொடுக்குற ப்ராமிஸ் நான் பயஸ்டாக இருக்க மாட்டேன். என் கோர்ஸை வாங்குங்க, என்கிட்ட தான் படிக்க முடியும், எங்கள்கிட்ட தான் நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலே நல்ல கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். சரிங்களா? இவங்க எங்களுக்கு ரைவலு, இவங்க காம்படிஷனு அப்படிலாம் யாரும் கிடையாது. நம்மளுக்கு காம்படிஷன் யாருமே கிடையாது. நம்மளுக்கு மெயின் காம்படிஷன் யார் அப்படின்னா நான் தான். நேற்று நான் இருந்ததை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறது தான். அதுதான் நம்ம காம்படிஷன். அந்த கம்பெனி நம்மளுக்கு காம்படிஷனு, அந்த யூடியூப் சேனல் நம்மளுக்கு காம்படிஷனுங்கிற கதை கிடையாது. உண்மையிலே அவங்க நல்லா எடுப்பாங்க அப்படின்னா 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உண்மையை தான் சொல்லுவேன். 3வது, ஈஸியாக ஜாலியாக அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஹார்டான டிஃபிகல்ட்டான ஷெட்யூல் தான் நான் உங்களுக்கு போட்டு தருவேங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும் இங்கிலீஷுக்கு, இல்லை டோட்டல் படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும், இல்லை இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும், இல்லை எனக்கு எந்த சப்ஜெக்ட்லையுமே எனக்கு கைடன்ஸ் இல்லை. நான் அன்றைக்கில் ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கும்போது படித்து 1 வருஷம் ஆகுதுங்கிறாங்க, ஒரு மெயின்ஸ் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இது படிக்கக்கூடாது. இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காக படிக்கக்கூடாது. பட் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்லாதனால அவங்க கரண்ட் அஃபேர்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் அந்த டிஸ்கஷனில் இருக்கும். போன டிஸ்கஷன்லேயுமே நம்ம மெயின்ஸுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மார்க் கண்டென்ட்டு, சில விஷயங்கள்லாம் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். மறக்காமல் வந்து விடுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலோ, இல்லை நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு மெயின்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னாலோ, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஷேப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.